வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது ஃபினாலே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த செல்ஃப் க்ரூமிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்ல, அவங்கள வந்துட்டு அழகுப்படுற விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நடக்குது. எல்லாரையும் தனித்தனியாக கூட்டு போய் தனித்தனியாக போனவங்க பார்த்தா இல்லை 5 பேருக்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்துட்டு 5 அந்த அழகு பண்ணுற ஆட்கள், பெண்கள் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் வந்திருக்காங்க. வந்து அவங்கள அழகு பண்ணுறாங்க. நிறைய பேரோட ரிக்வஸ்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, குறிப்பாக வருஷம் வந்து சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க, முத்துக்குமரன் அந்த ஹேர் கட் பண்ணிவிட்டு பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு. தீபக் கூட சொல்லியிருப்பா அதெல்லாம் கட் பண்ணிடுவான்னு. பட் இப்போ என்ன விஷயம்னா, அவர் கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாப்புல. இதே முடியை கொஞ்சம் கம்மி பண்ண மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த மாதிரி முடி விடணும்னு ஆசை போல் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு போல் இருக்குது. நம்ம ரயானுக்கு வந்துட்டு அந்த பச்சை கலரை வந்துட்டு கருப்பை மாற்ற போகிறாங்க. இப்போ அந்த ஹேர் கட்டிங் முடிஞ்ச உடனே அதுதான் பண்ண போகிறாங்க. இப்போ மற்ற ஆட்களுக்கெலாம் வந்துட்டு நார்மலாகவே நம்ம விஷாலாம் வந்துட்டு முன்னாடி கம்மியாக தான் வச்சுருந்தாரு. இப்போ அவரும் கொஞ்சம் முடி விடணும்னு நினைக்கிறாரு. நம்ம சௌந்தர்யாவுக்கும் பவித்ராவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு வெள்ளை கலரில் வந்து ஏதோ க்ரீம் தடை விட்டு 2 பேரும் வந்துட்டு நல்லா ஜப்பான் இந்த சைனீஸ் படத்தில் வர பேய் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ செம்ம ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் டாக்ஸிக் இருக்கும். இப்போ ஆனால் அது வந்து வெளியில் தெரியல, உள்ளே இருக்கான்னு தெரியாது. பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அன்பாக வந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிறதும் கேலி பண்ணிக்கிறதும் எல்லாருமே அதை ஒரு சில இடங்களை வெளிப்படுத்தினாலும் போன சீசன் மாதிரிலாம் வந்து அதிகப்படியாக மூஞ்சிக்கு நேரம் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் இல்லை. ஏன்னா போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து டைட்டில் வாங்கி அதுக்கப்புறமும் கூட வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டு இருந்த விஷயங்கள்லாம் போச்சு. பட் இந்த வாட்டி ரசிகர்கள் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி போகாது அப்படின்ற மாதிரி தோணுது. வெளியே வந்தாலும் அவங்கவுங்க டீசென்ட் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது. நல்ல ஒரு சீசன் தான். என்ன ஒன்று ஸ்டார்டிங் அந்த பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட வெற்றிக்காக காத்துட்ருக்கீங்க? முத்துக்குமரனா, இல்லை சௌந்தர்யாவா, இல்லை விஜய் விஷாலா, இல்லை ரயானா, இல்லை பவித்ராவா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.